ஒரு புது வேர்ல்டுக்கு போகிறோம். நோ அந்த யாரா நீங்களா? தூக்குங்க, அது உள்ள என்ன இருக்கு அதை நான் பார்க்கணும். ஏய் ப்ரோ, யாரோ அழுகுறாங்க. இது ஓப்பன் பண்ணுங்க. குயின் பாடியை காணோம். குயின் வர போறாங்க. யார் இது? எலிசபெத் நீங்களா? எலிசபெத், எலிசபெத் நான் சொல்றதை கேளுங்க. எலிசபெத், நான் எதையும் ஆட்டைய போடல. இருங்க. எம்மா எலிசபெத், எம்மா. நான் செத்துட்டா. எகிப்து 1979, ஓகேவா? 1979 நடந்த கதை இது. கதையை மட்டும் கவனிங்க. ஓகே, சூப்பர் கைஸ். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு முக்கியமான நாள், சரியா? நம்ம எடுக்க போகிற ஃபோட்டோஸ் தான் நம்மளை காப்பாற்ற போகுது. ஐ வாண்ட் டு ஃபோட்டோகிராஃப். ருதாமயன் ரிமைன்ஸ். ஐ ஆம் டெரிஃபைடு பட் ஐ வுட் நாட் ஃபியர் ஸ்டாப் மீ. இது உள்ளே போகிறதுக்கு இந்த பையனுக்கே பயமாக தான் இருக்குது போல். பட் இருந்தாலும் வந்து போய் தான் ஆகணும், சரியா? போகலாம் கைஸ். சரி கைஸ், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். கைஸ், ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் கிளிக்கு. வா, கிராஃபிக்ஸ்லாம் கொளுத்தி விட்டுருக்கானுங்க ப்ரோ. நம்ம எந்த பிரமிடில் போக போகிறோம் அப்படின்னா வந்து அதோ தெரியுது பாருங்க, அந்த பிரமிடில் தான் ஆக்சுவலி நம்ம போக போகிறோம். அது உள்ளே எவனும் போக மாட்டானுங்க, பட் நம்ம போவோம், சரியா? நான் போயிருக்கேன் ப்ரோ. ப்ரோ என்னத்தையா பேசக்கூடாது ப்ரோ நீங்கள். ஆனால் மம்மி மூவி ஃபைனல் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கேண்ணா. நீங்கள் என்ன லைட் இருக்கு, லைட் எடுக்கணும் பாலாடியே தீபகே. ஏய், ஏன்னா மாறி மாறி சூப்பர் சாட் பண்றீங்க. ஆங்கிரி உச்சிகா ப்ரோ, தேங்க்யூ ஃபார் 20 rupees சூப்பர் சாட். ஆங்கிரி உச்சிகா ப்ரோ, எடுக்க வேணாமா? ஓகே ஓகே கைஸ், பிரமிடு உள்ள வந்தாச்சு. வர வர பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டாயிட்டே வருது பிரமிடு மொத்தமாக. நான் இந்த வாட்டி பயப்படக்கூடாது ப்ரோ, சரியா? பயப்படாமல் இருக்கணும் கைஸ், ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து யாரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிருக்காங்க இது உள்ள. நம்மள இல்லாமல் வேறு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிருக்காங்க உள்ள. யோ, ஏன் அப்படி பண்ணுறீங்க கைஸ்? இப்போ தான் நம்ம பிரமிட் உள்ளேயே போக போகிறோம். இந்த பிரமிடோட இந்த கேட் வே இருக்குது பாருங்க. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே காற்று சவுண்டு கம்மியாச்சு பாருங்க. பரத் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் 40 rupees சூப்பர் சாட். பரத் ப்ரோ, இதுக்குறா இவனுங்க சம்மந்தமே இல்லாமல் இது சொன்னேன். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்து நம்ம சோழ தேசத்துக்கு வந்தாச்சு. இதுதான் பிரமிடு. நம்ம வந்த கதவு பார்த்தீங்கன்னா இதுதான், சரியா? ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா வெளியே போக முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. பார்த்துக்கங்க, நம்ம பிரமிடில் வந்தாச்சா, ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோன்னா வெளியே போக முடியாது. நம்ம தான் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அப்படி எடுத்துக்கலாம், சரியா? கைஸ், கீழே ஒரு வே போகுது, போகலாமா? ஓகே, வார்னிங், டெத் ஆஃப் டெத், டேஞ்சர் ஆஃப் டெத்து, என்டர் யுவர் ஓன் ரிஸ்க்கு. ப்ரோ இது உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா வந்து வார்னிங் கொடுக்குறானுங்க ப்ரோ. நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் உள்ளே போகணுமா ஆக்சுவலி, சரியா? சரி பரவாயில்ல, போகலாம் கைஸ் நம்ம, சரியா? பயத்துக்கே பயம் கொடுக்குறவங்க. ஓகே, உக்காஞ்சி தான் போகணும் போல. உள்ளே போகிறது நம்மளோட ஓன் ரிஸ்க்காக. உள்ளே என்ன வேணா இருக்கலாம், உங்கள் உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க. லைவ் சூப்பராக இருக்கா, கிராஃபிக்ஸு சூப்பர்ப்பா. இது வந்தாச்சு. ஒரு ஒரு இடத்தையும் ஃபோட்டோ எடுத்தால் தான் முடியும் போல். ப்ரோ அங்கே ஏதோ இருக்குது ப்ரோ. ப்ரோ ரைட் கிளிக் டு டேக் பிக்சர். நமக்கு வேணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சரியா? எடுத்தாச்சு ஒரு ஃபோட்டோ. ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. வேறு எதுவும் எடுக்கலாம். இங்கே வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை ஸ்பெஷலாக. இதோ பார்த்தீங்களா? ஆஹா, எவனா வருவான் ப்ரோ ஃபோட்டோ எடுக்கும் போது. ஓகே, எடுத்தாச்சு. ஒரு இது என்ன மிஷின் இது? இதுதான் மொத்தத்துக்கும் ஜென்ரேட் கொடுத்துட்ருக்கா? ஓகே ப்ரோ, நான் இன்றைக்கி பயப்படாமல் இருக்க சேலஞ்சு பண்ணுறேன் கேஸ், ஓகேவா? எதை பார்த்தாலும் அண்ணன் பயப்பட மாட்டேன், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, ஏன்னா இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மேகசினில் போட போகிறோம். அதுக்கு தான் உயிரை பணைய வச்சு வந்தது. ஐ நீட் மோர் லைட் டு டேக் மோர் பிக்சர். அதுக்கு லைட்டுக்கு நான் எங்கே போவேன் ப்ரோ? லைட் எங்கே எடுக்கணுமா? ஓ, இது என்ன மிஷின்னே தெரில கைஸ், இருங்க.
அப்பா போட்டான் பாருங்க லைட்டு. கமல் ஸ்ரீ ப்ரோ தேங்க்யூ ஃபார் ருபீஸ் சூப்பர் சார். கமல் ஸ்ரீ ப்ரோ லைட்டு போட்டா இது எங்கேயோ கூட்டு போகுது நம்மள. எப்போ பயப்படாம இருக்க சேலஞ்சு பண்ணோம்னா என்ன ப்ரோ இது? ஃபர்ஸ்ட் எத்தனையும் பயன்படுத்துறேன் என்ன சை ப்ரோ. இதுக்கப்புறம் நான் பயப்பட மாட்டேன் சரியா? கைஸ் இப்போ போலாம் உள்ள. சை பாயிண்ட் நான் நேரத்தில் லைட் தானே டீ. யாரு ப்ரோ அவன்? நான் ஆன் பண்ணி விட்றான், ஆஃப் பண்ணி விட்றான். யார் ப்ரோ அவன்? தள்ள கொஞ்ச நேரம் லோட் ஆகணும் போல ப்ரோ இது. கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அரிய வகை மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது ஏதோ வந்துச்சு, யாராவது நோட் பண்ணீங்களா? கைஸ் டார்ச் லைட், இதுக்கப்புறம் நமக்கு டார்ச் லைட் தேவைப்படும் சரியா? இதுக்கப்புறம் நமக்கு டார்ச் லைட் தேவைப்படும். ஆனால் இதுக்கப்புறம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில எனக்கு. போடுக்க தேவையில்ல. ஓகே வெளியே போகலாம். வெயிட் பண்ணுங்க. வெளியே அந்த பக்கம் ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்க்கலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா டார்ச் எடுத்துகிட்டு போனது பாருங்க. இது பார்த்தீங்களா? இது ஓப்பன் பண்ணேன் இப்போ. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது விசித்திரமாக தான் பண்ணுமாடா ப்ரோ? இங்கே ஏதோ வழி போகுது. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இங்கே ஏதோ உள்ள ஒரு வழி போகுது. போகிறேன் நான். எல்லாத்துலேயும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல உயிருக்கு. இங்கே என்ன இவ்வளோ பெரிய கேட்டாக இருக்கு ப்ரோ? தீபக் இருக்கானா? இதுவும் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்கானுங்க உள்ள. ட்ராஜிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் திஸ் பிளேஸ் என்ட்ரி தி ஸ்ட்ரிக்ட்லி. உள்ளே போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியா கைஸ் ஓகேவா? நீங்கள் சப்போஸ் போய் செத்துட்டிங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அடிச்சு உடை ப்ரோ. உள்ளே போகலாம் ப்ரோ, தைரியமாக போகலாம் ப்ரோ. உடைங்க ப்ரோ. ஓ அப்போ இந்த சைட் தான் போகணுமா? உண்மையாகவே கேம் சேவ் ஆகிருக்கு. இந்த பக்கம் தான் போகணும் போல. கடை தான் போயிருக்கேன். ஆனால் கோஸ்ட்டுக்கு ஹெட்செட் அடிங்க ரைட்ரா கைஸ். இன்னும் ஒரு 600 லைக் தான் பாருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்மளால வந்த வழியில மறுபடியும் போக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உள்ளனா உள்ளதான். ஓடுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்ல அந்த மம்மி கிட்ட மாட்டிக்கிட்டு. எதையா ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் கைஸ் ஓகேவா? இந்த மாதிரி அரிய வகை காய்ச்சலாம் ஃபோட்டோ எடுக்கணும் ப்ரோ. ஒருத்தருக்கு 2 ஒய்ஃபு ப்ரோ. 2 ஒய்ஃபு 2 குட்டி குஞ்சனுங்க. இது தீபக்கு, இது ஜீவனு. ஓகே ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழி உள்ளே போகிறேன் நான். ப்ரோ இதுதான் பார்த்தீங்கன்னா குயினை அடைச்சி வச்சிருக்க ஒரு இடம். அதாவது குயினுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பார்த்தீங்கன்னா வந்து சவப்பெட்டி உருவாக்கி வச்சிருக்க இடம் இது. ப்ரோ இது உள்ள ஒரு வழி. ஆல்ரெடி உள்ள நிறைய பேர் வந்து மாட்டி செத்துருக்காங்க போல. இது உள்ள அதுக்கான ஒரு இதுதான் இதெல்லாம். என்ன ப்ரோ பேப்பர் கைஸ்? யாரோ பார்த்தீங்கன்னா சாவறதுக்கு முன்னாடி எதை எழுதி வச்சிருக்காங்க. என் பேர் ஹென்றி. இது வந்து நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா 1972. இவன் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 1922. அந்த டைமில் வந்து செத்துருக்காரு இவர் ஓகேவா? ஐ எம் லீவிங் திஸ் நோட் ஃபார் எனி ஒன் ஹூ ஃபைண்ட்ஸ் இட். அதாவது யாராவது இது எடுப்பாங்கன்னு தான் கீழே போட்டு போயிருக்காரு. நான் வந்து இங்கே இதுவை சர்ச் பண்ணுறதுக்காக வந்தாராம் சரியா? அந்த மாதிரி அறிவகை பொருள்லாம். கனெக்ஷன் பிட்வீன் த ஏன்ஷியன்ட் எகிப்ட்ஸ் பிஹைண்ட் ஃப்ரம் த பிஹைண்ட் அவர் வேர்ல்டு. ஐ நோ ஐ மைட் நாட் மேக் இட் அவுட் அலைவ் பட் ஐ நீட் டு. அதாவது வந்து எனக்கு தெரில, நான் இன்னும் எவ்வளோ நேரம் இருப்பேன்னு தெரில, நான் சீக்கிரம் செத்துருவேன்னு நினைக்கிறேன் நான். பட் ஐ நீட் டு நோ த ட்ரூத் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். திஸ் பிளேஸ் நாட் ஜஸ்ட் எ ஸ்டோன், இட்ஸ் வாட்சஸ், இட்ஸ் எ லிசன்ஸ். அதாவது இங்கே பேய் இருக்குது, இது வெறும் ஸ்டோன் மட்டும் இல்லை. இஃப் யூ ஃபீல் இட் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸா ஐ வில் ட்ரை டு லீவ் மோர் நோட்ஸ் டு கைட் யூ. கைஸ் இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நோட்ஸ் இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காராம் ஓகேவா? அதை வச்சு நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எவ்வளோ குயின் எவ்வளோ இருக்கா ப்ரோ? அவளை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க. கரெக்டாக குயின்னு சொல்லும் போது குயின் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இவெல்லாம் நம்ம இந்த குயினை பற்றி தான் படிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? இவங்க தான் நம்ம குயின். போலாமா பக்கத்தில் போட்டா? பயப்படக்கூடாது. குயின் ப்ரோ வேற ஏதாவது நோட்ஸ் இருக்கான்னு பாருங்க ப்ரோ. இந்த தீப பையன் வந்து பச்சை பச்சை கேட்குறான் ப்ரோ. நோட்ஸ் எல்லாம் விட்டா எப்போ
என்ன என்ன மூடுச்சு இப்ப? ஓ உடஞ்சிருச்சு இது. இந்த வே உடஞ்சிருக்கு ப்ரோ. ஏதோ ஸ்டெப்ஸ் மாதிரி கீழே போதுறாங்க கொய்யால. கீழே கூட்டிட்டு போய் கொலை பண்ண போறாளா கமலாக்கா மாதிரியே? இவ்வளோ சவப்பட்டி இருக்கு ப்ரோ. எத்தனை சவப்பட்டி பாருங்க. ஒன்றுத்துலேயும் ஒரு மம்மி இருக்கு ஆக்சுவலி ப்ரோ. இது உள்ள ஒரு வழி போகுது. இருங்க, இது கேம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ கேம் சேவ் ஆகல. இது என்ன சவப்பெட்டி? அவன் போட்டோ எடுக்க மாட்டான். சை, இவ்வளவு பேர் எங்க இருந்தானுங்க ப்ரோ? அவ்வளவுதானா? ஒரு போட்டோ எடுத்தாச்சா? இங்க ஒரு போட்டோ. கோஸ்ட் கேம் ஆடுங்க ப்ரோ. ப்ரோ ஜம்ப் ஸ்கேர்னு ஒரு கோஸ்ட் கேம் தனியா இருக்கா? போட்டு ஏய், இது மேல போக முடியாதா? ஒரு வழி போகுதுடா. இது உள்ள போனாதான் வழி பிறக்குமா? ஏய் ஏய் தம்பி, உன்னை யாரா இப்போ ஓபன் பண்ணா? தேவையில்லாம போட்டோ எடுத்துட்டேன் ப்ரோ. ஆட்டோமேட்டிக்கா விழுந்துச்சா இல்லை இது விழுணும்னு விழுந்துச்சான்னு தெரியல ப்ரோ. நான் தான் தட்டி விட்டுனா இதை ப்ரோ. ஒரு மம்மியை எப்படி பதப்படுத்தி வைப்பாங்கன்றத பார்த்துக்கோங்க ப்ரோ. இப்போ டக்குன்னு கைத்தை பிடிச்சிங்க பாரு. நம்ம டக்குன்னு கைத்தை தூக்க போறான் பாருங்க. வேற ஏதாவது இருக்கா இவன்ட்ட? பேப்பர் கீப்பர் ஏதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல வர்றாரு. சரியா ப்ரோ? ஒரு பேப்பரை படிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஓப்பன் ஆகணும்ல. கேம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்சுவலி மூவ் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. இது லைட்டாக ஓப்பன் பண்ணி தான் இருக்கு தலை. இதெல்லாம் எப்படி உட்காந்து பத்துனேன். ஓகே ரைட்டு கைஸ். பாவம் இந்த பையன் ரொம்ப இது பண்ணிருக்கான் போல. பேட்ச் வாக்கணும். பின்னாடி பார்க்கணுமா? பின்னாடி என்ன இருக்கு கைஸ்? ஒரு 400 லைக்ஸ் தான் பாருங்க 2Kக்கு. பின்னாடி என்ன இருக்கு? எதுவும் இல்லையே பின்னாடி ப்ரோ. இது பார்க்கறதுக்கு பிரமிட் மாதிரி இல்லையே கைஸ். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. பிரமிட் மாதிரியே இல்லையே பார்க்கறதுக்கு. இது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எவனும் வரல. சரியா? அந்த குயின் வருவாங்க, அவங்க மட்டும்தான் பிரச்சனை. கைஸ் இவன் தான் அந்த ருதாமனா சம்திங் ப்ரொனன்சியேஷன் சரியில்லை. இவன் தான் அந்த ருதாமன். ஓகேவா? இவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இவரை ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா? FFK பிரசாந்த் மட்டை ப்ரோ. இருங்க ப்ரோ. இப்போ பாருங்க, அடியை மட்டும் பாருங்க. இப்போ சிக் நான் வேற ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி பேசுகிறேன் ப்ரோ. என்னத்த அடியை பார்க்குறது? இருங்க ஓப்பன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. அது உள்ள என்ன இருக்கு அதை நான் பார்க்கணும். ஏய் ப்ரோ, யாரோ அழுகுறாங்க. இது ஓப்பன் பண்ணோன்னு ஏதோ ஒன்று கத்தினே ஓடி வருதுடா டேய். அச்சச்சோ, கைஸ் இது ஓப்பன் பண்ணா அவங்க வந்துருவாங்க போல. தெரியாம ஓப்பன் பண்ணிட்டேன் நானு. போறாங்க அப்படின்ட்டு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, குயின் பாடியை காணோம். குயின் வர போறாங்க. இத்தனை நாளா சவப்பெட்டியில தூங்கிட்டு இருந்த குயினை எழுப்பி விட்டோம் ப்ரோ. நம்ம தேவையில்லாம போடணுமா? மொத்தமா முடிச்சு விடுறீங்க. அங்க போட்டோ எடுத்தோடனே நான் வேற ஏதோ இடத்துக்கு வந்துட்டேன். நான் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு யாரோ போன மாதிரி. ஒருவேளை குயின் ட்ரிகர் ஆயிட்டாங்களா? ஆக்சுவலி குயின் ஏன்ட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கிட்டு இருந்த குயினை எழுப்பி விட்டோம் கைஸ். நம்ம யார் இது? இவன் வேற பிரமிடுல போயிட்டே இருக்கான் ப்ரோ. போட்டோ எடுக்கிற ஆசையில அப்படி போயிட்டே இருந்தா சாக மாட்டான் இவன். சீக்கிரம் வெளியே போகணுமா கைஸ்? இதுதான் குயின் உட்கார்ற சீட்டு. ஃப்ரூட்ஸு, பலகாரம் இருக்கு அந்த மாதிரி சம்திங் சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ அந்த பையன். ஆனால் நமக்கு எந்த மர்மமும் இருக்க மாதிரி தெரியல. எல்லாம் நம்ம மனம் பிரம்ம கைஸ். இவெல்லாம் நான் பார்த்துருந்ததெல்லாம் உங்களுக்கு என்ன பேய் மாதிரியா இருக்கு? வராது. சரியா தம்பி? வரும்போது இந்த இடம் இந்த மாதிரி இல்லையே.
கைஸ் வரும்போது இப்படியா இருந்துச்சு இந்த இடம். இவனுக்கு இவ்வளவு பேர் நின்று இருந்தானுங்க. அங்க பாருங்க ஒண்ணு தனியா நிக்குது இல்லையே வரும்போது. தம்பி யார் பண்ணீங்களா? ஒருவேளை அவனெல்லாம் தூக்கி விட்டுதான் நீங்க வந்துட்டீங்களோ மொத்தமா? தம்பி பாரு பண்ணன. ஓ இவனுங்க போற வழியா? ஓ தோ ஒரு வழி இருக்கா? ஓகே ஓகே. ஐயோ ஓபன் பண்ணீங்க. ஐயோ ஏய் நம்ம வெளியே வந்துட்டோம் ப்ரோ. நம்ம வெளியே இப்படியே ஓடி போயிடலாம் போல ஈஸியா. இது வெளியே தானே, இது அவுட் சைட் தானே இது. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்கு. இப்படியே வெளியே போகலாம் போலயே. இதுதான் குயின் வாழ்ற இடம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்பயும் கேம் சேவ் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயின் கம்மிங் டு மேரேஜ் யூ ப்ரோ. தீபக் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தீபத்துக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் ப்ரோ. சரியா? இவன் யாரா இவன்? எப்பா போட்டோ எடுக்கும் போது பேய் தெரியும்னாங்களே, அதானா இது? ஆஹா யாரோட கண்ணுப்பா இது? ஓப்பன் பண்ண முடியுமா? ஒன்று ஒன்றா முடிக்க ஒன்று ஒன்று ஓப்பன் ஆகுது. மாணவரே ஓப்பன் சொல்றாங்க ப்ரோ. இது ஓப்பன் முடியாது. டார்ச் தேவை. இருங்க. இவன் யாரா இவன்? இவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் மம்மி கைஸ். ஓகேவா? அந்த காலத்தில் ஓவரா தப்பு பண்ணுறவங்கள இந்த மாதிரி தான் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இவன் தான் இருக்கிறதுலே மெயின் மம்மி. இவர் என்ன பண்ணணும்னா தலையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு உனக்கு தொடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா? தொடுற மாதிரி இந்த ஆப்ஷன் இல்லை. இருங்க. எந்த ஆப்ஷனும் இல்லை. எடுத்தாச்சு. இதை ஃபோட்டோ எடுத்துட்டு பின்னாடி திரும்பின உடனே ஏதாவது இருக்குமா? இல்லை அவன் அப்படியே தான் இருக்கான். நாம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது ஒன்று இதுவாகுது ப்ரோ. யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. தோ ஒரு கதவு போகுது. இது சைன்ட் கத்துல வருவார் அவரு. இங்க ஏதோ இருக்கு ப்ரோ. இருங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு அங்க வைக்கணும் கைஸ். ஓகேவா? ரைட்டு கைஸ். இப்போ நமக்கு டார்ச் லைட் தேவை. நமக்கு டோரை மூடி விட்டானுங்க. டோர்க்கா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வைக்கணும். சரியா? இது எந்த இடத்துல வைக்கிறதுக்கு? இது இந்த இருக்கு பாருங்க. இது இடத்துல வச்சா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இந்த மம்மியை பார்த்தீங்கன்னா எழுப்பி விடணும் நம்ம. அவள் தான் போட்டோ தோணை பார்த்தீங்கன்னா மம்மி காண போயிடுச்சு. அது உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கா. இதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணோம்னா அந்த இதுல வைக்கணும். சரியா? வரும்போது யாரா அவன்? கது முட்டு போடா டேய் ப்ரோ. யாரா அவன்? மாமிச மாலை மாதிரி போனானே யார் ப்ரோ அவன்? டேய் இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம்னா வந்து லெஃப்ட் சைட்ல வைக்கணும். சரியா? அப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அண்ணா நீ செத்த ஏன்டா இப்படி பயன்படுத்துறீங்க? இதோ இருக்கா? அப்படி வச்சுட்டேன்னா அவ்வளோதான். ஓப்பன் ஆகு. நோ இது பாஸ்ட்னு. என்னடா பாஸ்ட்ன்ற? அதாவது பாஸ்ட் என்ன நடந்தது அதுவா? இது உள்ள ஏதோ விளக்கேத்துற மாதிரி போயிட்டு இருக்கு. பைத்தியம். எனக்கு பயமா இல்லையா? நான் என்ன பண்றது? கது முடிடுறா அப்பனா. ஏய் எங்கடா இருக்க? நானு எங்கடா விட்டீங்க என்ன? ஏய் நானா முடிச்சா? இன்னும் இருக்கா? அடங்கு கொய்யால போடு பார்த்து போச்சா ப்ரோ? நானே பயன்ட்டேன் ப்ரோ. ஃபுல் சவுண்ட் வைங்க ப்ரோ, அப்பதான் ப்ரோ தெரியும். இதுக்கப்புறம் தான் கேமே ஆரம்பிக்க போகுது போல.
ஏய் கம்முனு இருடா, சிரிக்காத நடி, நீ சிரிப்பு வருதுடா. மேடம் எங்கடா போனோம் டேய்? ஆ பாவுண்டா அந்த பையன். சை, லைட்டு கீழே கீழே தள்ளி விட்டானுங்க. நான் பயந்தது கூட இல்லை ப்ரோ. தீபக்கு பக்கத்துல இருந்தான், நான் கத்துறத பார்த்துட்டு அவன் ஓடுறான் ப்ரோ இறங்கி. எதுரா இப்படி கத்துறேன்ட்டு. அவன் கேமு கூட பயப்படல அந்த பையன். 1 மினிட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. யோ இது எடுக்கணுமா? எடு. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அவன் ஏன் பயப்படுறான்னு தெரியல. இது என்னது? இது முன்னாடி நான் பார்க்கலையே, என்னை எங்கேயும் அடைச்சி விட்டு போடிச்சு ப்ரோ. அது எடுக்கிறது நான் எங்கடா போனானு. சரிப்பா, எதையும் ஃபோட்டோ போட மாட்டீங்க, எடுத்தா மூஞ்சிக்கிட்டு வந்து மறைச்சிப்பீங்க, எவனாத்தையும் வந்து குறுக்க போடுவீங்க. ஃபோட்டோ எடுத்தால் தான் கேம் மூவ் ஆகும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோ ப்ரோ இவங்க தான் குயின் கைஸ். கைஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா த குயின் எலிசபெத். அவங்க தான் ரொம்ப ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. இப்படி போலாம் கைஸ். அதுவாவே இட்டு போகுது. அம்மா யார் அது? எலிசபெத் நீங்களா? ஃபைனலி எலிசபெத் பார்த்தாச்சு பாருங்க கைஸ். எலிசபெத் எழுப்பி விட்டா. எழுப்பிடலாமா? அண்ணா போகாதண்ணா, எதுவும் பண்ணாதண்ணா, திரும்பி மட்டும் வந்துடுண்ணா, அவ்வளோதாண்ணா, நீங்கள் சத்திங்கண்ணா. என்னடா பயமுறுத்துறீங்களே? ஏந்திர எலிசபெத். ஓ எலிசபெத்தோட ஆவியத்தின சேர்ல உட்கார வச்சிருக்கானுங்க. இவ்வளவு நேரம் என்கிட்ட ஆவியாட்ட சுத்திட்டு இருந்தா இவ. இப்படி அழகா மடக்கி உட்கார வச்சிருக்கானுங்க உள்ள. நான் ஒன்று தான் பெரிய ஆள்ல நினைச்சேன். டம்மி பாபா. அந்த ஆன்டி கத்துறத விட நான் கத்துறது டிஃப்ரெண்டா இருக்கும் டாடி. எலிசபெத் இங்க இருந்தா அப்புறம் வந்துச்சு, அது கத்துச்சு. ஆனா இந்த பிளேஸ்க்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இப்போ ஏதாவது பயமா இருக்குமா? இன்னுமே இருக்குமாடா? பார்க்கரா? 3 2 1 போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 2 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 2 1 அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து இங்கே 3 2 1 அவ்வளோதான் பாருங்க. சூப்பர் கைஸ். அப்புறம் தோ ஒரு பார்க்கர் பாருங்க. 3 2 1 அவ்வளோதான் பாருங்க. 3 2 1 ஓகே 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 ஓகே. இங்கே போக முடியாது. ஓகே கைஸ் இங்கே போகணும். ஓகேவா? 3 2 1 லாஸ்டா ஒன்று போடு. இது என்ன பண்ண போறியோ? எகிட்டான்டா. சூப்பரா டி, வேற மாதிரி போட்டு கைஸ் டீம் பண்ணணும். இதுக்கப்புறம் ஏதோ ஓடுறதும் ஒளியறதுமா இருக்குமாமே. யார்ராடி ஜோக்கர்? இது ஓப்பனிங் இருச்சு. எங்க ஏதோ இருக்கா கைஸ்? இதுக்கு அப்புறம் தான் ஆட்டமே இருக்கு. இப்ப பாருங்க சார். என்ன சார் ஆச்சு சார்? என்னாச்சு? ஓப்பன் ஆகுங்க. நானும் பார்த்துட்டு போலான்னு பார்க்குறேன், வர மாட்டீங்களேப்பா. இது என்னது கைஸ்? இந்த பிரமிட் இப்படி தான் வடிவம் வச்சிருக்காங்க. நம்ம சென்டர் பிரமிட் தான் இருக்கும் சரியா? ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டேய் என்ன சும்மா பிலிப் பண்ணிட்டு காமிச்சா வரமாட்டியா? வெளியே வரும்னா அவள் தான் ப்ரோ. உடச்சிட்டா ப்ரோ. வெளியே போகிறதுக்கு வழி இருக்கா? வெளியே போகிறதுக்கு வழி எங்கே ப்ரோ இருக்கு? ப்ரோ ப்ரோ உடச்சிட்டு வெளியே வந்துருச்சு ப்ரோ. இது ஓடணுமா இதுக்கப்புறமா? நான் ஓடு 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 ஓடு. என்னடா கத்தினா நீங்க தர எவனும் வரமாட்டீங்க?
டேய் நான் பெருசா எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. ஐயோ, அப்பா சார் சார் இருங்க சார் சார் இருங்க சார் சார் பேசிக்கலாம் சார் வெயிட் பண்ணுங்க சார். ஐயோ, அப்பா அப்பா. இருப்பா 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 நோ நோ இருந்தா இருந்தா நோ இருந்தா நோ வரானுங்கடா இவனுங்க. ஏய் அங்கேயே இருங்கடா போட்டுருவேண்ணா உங்களை. எம்மா இருங்கடா ஓட முடியடா இது. எப்பா ஏய் கத்தாம இருச்சை. போ 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 போ. எப்பா நல்ல வேளை லாக் ஆயிடுச்சு. டேய் வாங்கடா. டேய் 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 இங்க வாடா. டேய் 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 ரொம்ப இது பண்ற. டேய் 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 ஓவர் ஆக்டிங் வாடா. ப்ரோ இவன் யாரு ப்ரோ ஓவர் ஆக்டிங் பண்றான் இந்த பையன். டேய் எல்லாம் போயிட்டாங்கடா உங்களுக்கு. நீ மட்டும் தான் இருக்க. இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிறேன் சரியா. இவன் நேரம் நீங்க என்ன தோத்துன்னு வந்தீங்க. இப்போ நான் அவனை அடிக்க போறேன். அந்த கல்யாணடா ஓவரா பண்ணிட்டு இருக்க. எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க பாவம் அழுகுறான். சோபா டேய் கத்தாம இருக்கடா. எலிசபெத் எலிசபெத் நான் சொல்றதை கேளுங்க. எலிசபெத் நான் எதையும் ஆட்டைய போடல. இருங்க எம்மா எலிசபெத் எப்பா. நான் செத்துட்டா. டைம் வேஸ்ட் பண்றேன் ரொம்ப நானு. ஐயால இறா வரண்டா ப்ரோ. நான் கேம் முடிப்பேன் ப்ரோ. நான் எப்படி ப்ரோ சாவேன்? நான் எப்படி ப்ரோ சாவலாம்? ரெண்டு பக்கம் அணை கட்டானுங்க. எலிசபெத் சித்தாடி முடிச்சலாம் சரியா. சாரி இந்த பக்கம் போன போல. இருங்க ப்ரோ இதான் லாஸ்ட் ரவுண்டு முடிச்சிடலாம் ப்ரோ. அவன்கிட்ட போய் காலை விட்டு தேவலாம் நான். குயின் எலிசபெத்தோட வாக்கு அந்த மாதிரி வாக்கு ப்ரோ. முடிக்கிறேன் கேமை முடிக்கிறேன் ப்ரோ. வரணும் வரட்டுன்னு பக்கமா இருங்கடா. போயிட்டு 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 அங்கே இருக்குடா. இப்பதான் எலிசபெத் வருவாங்க. எங்கடா எலிசபெத்? எங்கடா எலிசபெத்? ராஜா வருவாரா? ராஜா எலிசபெத் போடுமா? ராஜா எலிசபெத் சை. இது என்ன எலவு கான்செப்ட் ரெடி. ரெண்டு பேரும் அங்கேயே ஜாலியா இருங்கடா. ஹாய்ப்பா. இப்போ எங்கடா போறது? வெளியே போயிடலாமா இப்போ இதோட? ப்ரோ இப்படியே வந்துட்டாச்சு ப்ரோ. அங்கே தப்பிச்சாச்சு ப்ரோ. வெளியே போயிடலாம் கைஸ் இருங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை வச்சு இதை திறக்கணும். வெளியே போறதுக்கான வழி. ஏன் வந்த வழியிலே வெளியே போயிருக்கலாமே கைஸ். இந்த கேம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் டுகெதர் இருக்கும் சரியா. ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது முடிய போதானே தெரியலையாது. அப்பாடா வெளியே வந்துட்டான் ப்ரோ ஒரு வழியா. ஆனா இதுவும் வெளியவான்னு தெரியலையே.
வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் ப்ரோ ஐ எம் ட்ராப்டு தி வேர்ல்டு. ஓகே ஓகே வெளியெல்லாம் வரல, மாட்டிக்கினா இந்த பையன் உள்ள. அதாவது பிரமிட் ட்ராப்ல மாட்டிக்கிட்டான். ஃபுல்லா பிரமிட் மட்டும் தான் இருக்கு. வெளியேறவா ஃபுல்லா ஏலியன் கான்செப்ட், எல்லாமே ஸ்பேஸ் ஷிப். நம்ம இதோ மாதிரி எல்லாம் ப்ளூ கலர் கைஸ் இந்த மாதிரி தான் பிரமிட் உருவாயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி. ஆனா பிரமிட் இந்த மாதிரிலாம் உருவாகல. என்னடா இது? இரு வர வெயிட் பண்ணு. முடிய போதா? beneath the Great Pyramids of Egypt. Unfortunately, Carter bro பாருங்க வெளியவே வரலன்ற மாதிரி கொடுத்திருக்கானுங்க. அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டான் போல இந்த பையன். கேக்குதா? அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டான் போல அவன். Historian Henry Caldwell also entered Rudiman's residence alone and was never seen again. Some places are அந்த ஹென்ரியும் சரி இவனும் சரி ரெண்டு பேரும் மாட்டிட்டு இருக்கானுங்க. அவள் தான் டு பி கண்டினியூட். ஆஹா